இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அவ ரொம்ப பாவவள்ளி. அவ ரெண்டு பக்கமும் பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு லாடிக்கிட்டு இருக்கா. அவ மேல கோவப்பட்டு என்ன செய்ய போற? மாமா, நானும் அதே தான் கேக்குறேன். தப்பு செஞ்சதெல்லாம் உங்க மருமக, ஆனா பழியெல்லாம் வீராக்கா. நீ கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லது. கண்மணி, அத்த இப்ப எதுக்கு அவளை திட்டுறீங்க? ராகவா, என்ன தேவையில்லாம பேச வைக்காத, அமைதியார். வள்ளி, கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டு கண்மணி கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. என்னன்னா நீ எல்லாம் தெரிஞ்சிருந்து நீயே இப்படி கேட்கலாமா? மாறன் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் எடுத்த கவுத்துன்னு செய்வான். அவன் எதுவுமே யோசிக்க மாட்டான். அவ எப்பவுமே அப்படித்தானே இருக்கா. அதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஆனா வீரா அப்படியா? அவ எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமா பொறுமையா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுதான் செய்வா. அவ எடுக்கிற முடிவு சரியா இருக்கும். ஏன்னா உனக்கே அவளோட இந்த குணம் பிடிச்சதானே அவளை பாராட்டி சொல்லுவ. அப்படிப்பட்ட வீரா இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி திருதிப்புன்னு பண்ணிட்டாளேன்னு நினைக்கும் போது அப்புறம் மாறனுக்கும் இவளுக்கும் என்னன்னா வித்தியாசம் இருக்கு? அத்த அதெல்லாம் ஓகே. விஜய்க்கு மட்டும் நீங்க எதுக்கு முழுசா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அவன் மேலே தப்பு இருக்கலாம்ல. ராகவா, உன் அம்மா வீட்டு சொந்தம்னு இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒருத்தர் விஜய் மட்டும்தான்டா. எனக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் அண்ணி ஞாபகம் தாண்டா வருது. அதனாலேயே என்னால அவளை விட்டு கொடுக்க முடியலடா. அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி பொய் சொல்வாளா? நினைச்சு பாரு. ஒருவேளை அவ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்து நாம நம்ம பிள்ளைய பத்தி யோசிச்சு அவ பக்கம் நிக்காம போயிட்டோம்னா சொந்த பந்தமே நம்மள கைவிட்டுட்டாங்கன்னு அவ மனசுடைஞ்சு போயிட மாட்டாளா? ராகவா, நம்ம பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தாண்டா நிக்கணும். அதனாலதான் இந்த விஷயத்துல எந்த உறவா இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுதான் பார்க்கணும். பிருந்தா, ஹே பிருந்தா, என்ன பண்ற? ஹே, நான் சொல்றத கேளு பிருந்தா, ஒரே நிமிஷம் கேளு. சொல்றேன்ல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எப்ப அந்த விஜய்க்கு பாவம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில வந்துடாதீங்க. இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயோ, ஒரு நிமிஷம் பிருந்தா, நான் சொல்றத கேளு. சரி, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு நீயும் ஒரு வார்த்தை கேள. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அவ கூட சமாதானமா பேசுறத ஏத்துக்கவே முடியாது கார்த்திக். என்ன விட்டுடுங்க. ஏய் பிருந்தா, இங்க பாரு, நான் சொல்றேன். என்ன போங்க. ஏய் பிருந்தா, பிருந்தா, என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? அக்கா, நம்மள கார்த்தி நல்லா ஏமாத்திட்டாருக்கா. அவரு என்கிட்ட நல்லா பழகிட்டு எனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த விஜய் கூடவும் சகஜமா பேசிட்டு இருக்காருக்கா. கண்மணி அக்கா சொல்ற மாதிரி இவர் எங்க 2 பேர் வாழ்க்கைய அழிக்க பாத்திருக்காருக்கா. அது எனக்கு இன்னைக்கு தான்க்கா புரிஞ்சது. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஹே லூசு, கார்த்தி உனக்கு துரோகம் பண்ணுவாரா? நாங்க தான் கார்த்தி அப்படி நடிக்க சொன்னோம். நடிக்க சொன்னீங்களா? என்னக்கா சொல்ற? கார்த்தி, நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் இது ஒண்ணுதான். இத நீங்க நினைச்சா மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் கார்த்தி. அப்புறம் கடைசி வரைக்கும் நீங்களும் பிருந்தாவும் ஒண்ணு சேரவே முடியாது. வீரா, நான் பிருந்தாவோட சேர்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன். சரி, என்ன பண்ணணும் சொல்லு. சொல்லு. அந்த விஜய அவ வழியிலே போய் நம்ம காலி பண்ணணும். புரியல, எப்படி? அவளோட நம்பிக்கை நீங்க சம்பாதிக்கணும். அப்படின்னா? இல்ல, இத்தனை நாள் நீங்க அவளை எதிரியா பாத்துட்டு இருந்தீங்கல்ல, இனி கொஞ்ச நாளைக்கு அவ மேலயும் கரிசனம் காட்டுங்க.
நீங்க அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்ககிட்ட அவ ஷேர் பண்ற மாதிரி நீங்க அவகிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கலாம். சரி ஓகே, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும்னு தான் நாங்க நம்புறோம். சரி, இது பிருந்தாவுக்கு தெரிஞ்சா? நாங்க பாத்துக்கிறோம் கார்த்திக். விஜயோட உண்மையான முகத்தை காட்டுறதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் உன் புருஷன் தான். அதனாலதான் அப்படி சொன்னோம். அக்கா, அவ பெரிய ஃப்ராடுக்கா. இவர் இறங்கி போறதெல்லாம் அவ நம்புவாளா? நம்பணும், ம். நம்ப வைக்கிற. ம். உன்னை லவ் பண்ணி நம்ப வச்சான்ல, அந்த மாதிரி அவளே நம்ப வச்சுப்பான். என்னடா பண்ணிருவல்ல? டேய் டேய், உனக்கும் பிருந்தாக்கு இருக்கிறது உண்மையான லவ்டா, அது பொய் தானே. டேய், இது ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருக்குடா எனக்கு. ஏன்? என்னால கற்பனையில கூட நான் எப்படா பிருந்தாவை விட்டு ச்சே, நான் போய் அந்த விஜய் கூட நினைச்சு கூட பார்க்க முடியலடா. ம். என்னடா கேட்டதுக்கு கண்ணு கலங்குதுடா. உனக்குமாடா? சும்மா அளந்து விடாதடா. டேய், நான் சீரியஸா தான்டா சொல்றேன். நான் சும்மா பேச்சுக்கு கூட அவகிட்ட சகஜமா பேசுறது எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள நெருப்பெறிகிற மாதிரி இருக்குடா. சரி, எத்தனை நாள் தான் அவ கூட அப்படியே இருக்கிறது? அவளை பத்தின எல்லா ரகசியமும் நமக்கு தெரியற வரைக்கும் நீங்க அப்படிதான் இருந்தாகணும் கார்த்தி. ம். ஏய், நீ எதுக்கு முறைச்சுக்கிட்டு இருக்கா? மூணு நல்லதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்டி. சரி, புரியுதுக்கா. ஆனா என்னால இவரை விஜய் கூட சேர்த்து வச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. முடியலக்கா. எனக்கு வர கோவத்துக்கு அவளை அப்படியே கொன்னுடலாம் போல இருக்கு. அவளை கொன்னுட்டா மொத்த பிரச்சனையும் சரியாயிடும்ல? இதத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன், உங்க அக்கா தான் வேணான்ட்டா. ஏய், எனக்கு புரியல, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? இப்ப அவளை கொன்னுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? அவ யாருங்கிறத நிரூபிச்சு இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்தி ஆகணும். அதுதான் இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே சரியான முடிவு. ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறோம், கண்டிப்பா அதுல நம்ம ஜெயிப்போம். கார்த்தி, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, பாத்துக்கோங்க. அதெல்லாம் பாத்துப்பா. என்னடா? சரி வீரா. பிருந்தா, சாரி. என்ன? எனக்காக தானே இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. பரவாயில்ல, விடுங்க. எப்பாடே முடியலடா, இதுதான் லவ்வா.